Packers to Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே. எஸ் மக்களே, நாளைக்கு நைட் நாங்கள் இந்தியா போயிடுவோம். ஸோ இந்த ஃபன்னு எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. சரி வாங்க, லாஸ்ட் டேயாக சிட்டி டூர் கூப்பிட்டு போவாங்க, பார்க்கலாம். ஏன்னா மண்டே ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் ஆரம்பிச்சிடும்ல. சிங்கப்பூர் சிட்டி டூரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் தான் இந்த சிங்கப்பூர் பார்லிமெண்ட் ஹவுஸ். சிங்கப்பூரோட முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸில் இதுவும் ஒன்று. இந்த பில்டிங்கை ஓல்டு அண்ட் மாடர்ன் ஆர்கிடெக்சர் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் தான் சிங்கப்பூரோட இம்பார்ட்டண்ட் பார்லிமெண்ட் மீட்டிங்ஸ் நடக்கும். இந்த பார்லிமெண்ட் ஹவுஸை பாருங்களேன், எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. இதுவே நம்ம ஊராக இருந்தால் இதுக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே செக்யூரிட்டி ஃபோர்ஸை போட்டு கிட்ட போனால் எங்கே போகிற என்ன ஏதுன்ட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க சிங்கப்பூரோட சுப்ரீம் கோர்ட். இது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. நாட்டோட முக்கியமான சட்ட தீர்ப்புகள் இங்கே தான் வழங்கப்படுது. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. இது தாங்க சிங்கப்பூர் கிரிக்கெட் அசோசியேஷன். சிங்கப்பூரில் இந்தியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால கிரிக்கெட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த கிரிக்கெட் அசோசியேஷனில் லோக்கல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ், கோச்சிங் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது. சீக்கிரமாகவே இந்தியா மாதிரியே இன்டர்நேஷ்னல் லெவலில் சிங்கப்பூருக்கு ஒரு கிரிக்கெட் டீம் வரும்னு எதிர்பார்ப்போம். இது தாங்க சன்டெக் சிட்டி, சிங்கப்பூரோட பெரிய ஷாப்பிங் மால் அண்ட் பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபே, என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். இந்த சன்டெக் சிட்டியில் அடிக்கடி பெரிய எக்ஸிபிஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், கான்ஃபரன்சஸ்லாம் நடக்குங்க. இந்த சன்டெக் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஃபேமஸான ஃபவுண்டன் ஆஃப் வெல்த்தை பார்க்க எக்கச்சக்க டூரிஸ்ட் வருவாங்க. தான் மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு இந்த ஃபவுண்டன் ஆஃப் வெல்த்தில் காயின் போட்டால் மனசில் நினச்சது அப்படியே நடக்கும்னு நம்புகிறாங்க. இதனாலேயே இந்த ஃபவுண்டன் ஆஃப் வெல்த் ரொம்ப ஃபேமஸ். சிங்கப்பூர் சிட்டி டூரில் அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் தாங்க இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர். மெரைன் பேயில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஃப்ளையர் உலகத்தோட பெரிய அப்சர்வேஷன் வீலில் ஒன்று. இந்த ஃப்ளையரோட டோட்டல் ஹைட் 165 மீட்டர்ஸ் அண்ட் இதில் மொத்தம் 28 ஏர் கண்டிஷன் கேப்சியூல்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த கேப்சியூல்ஸில் ஏறி மேலே போய் சிங்கப்பூர் சிட்டியோட 360 டிகிரிஸ் வியூவை பார்க்கலாம். இது ஒரு ரொட்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 1/2 an hour எடுக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க படாங் சர்க்கியூட். ஃபார்முலா 1 சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ இங்கே தான் நடக்கும். நார்மல் டேஸில் ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த சர்க்கியூட் ரொம்ப ஃபேமஸ். அதுவே ரேஸ் டைம் அப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ், க்ரௌட், ஃபாஸ்ட் மூவிங் கார்ஸோட சத்தம்னு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், மைக்கேல் ஷூமேக்கர், லூயிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன்லாம் ரேஸ் ஓட்டின ரோட்டில் எங்கள் பசங்க எவ்வளோ ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னு. சிங்கப்பூர் சிட்டி டூரில் அடுத்ததான் நாங்கள் வந்த இடம் தான் மெர்லைன் பார்க். இது மரீனா பே சாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இங்கேருந்து சிட்டி ஸ்கைலைன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூவை நீங்களே பாருங்களேன். இந்த மெர்லைன் பார்க்
சிங்கப்பூரோட மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒன்றுங்க. இங்கே இருக்கிற மெர்லைன் ஸ்டாச்சு, அதாவது சிங்கம் மூஞ்சியும் மீன் உடம்பும் கொண்ட ஸ்டாச்சு ரொம்ப ஃபேமஸ். இதுதான் சிங்கப்பூரோட அஃபிஷியல் சிம்பிள். இதுதாங்க நான் சொன்ன அந்த ஐகானிக் மெர்லைன் ஸ்கல்ப்சர். இந்த ஸ்கல்ப்சரை 1972ல் லிம் நாங் சென் உருவாக்குனார். இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா சுமார் 8.6 மீட்டர்ஸ் அண்ட் இதோட வெயிட்டு ஆல்மோஸ்ட் 70 டன்ஸுங்க. மெர்லைன் பார்க்கை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் சைனா டவுன். இது சிங்கப்பூரோட மிகவும் கலர்ஃபுல் அண்ட் பிஸியான பகுதியில் ஒன்றுங்க. இங்கே சைனீஸ் கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் ஷாப்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட், லேண்டர்ன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சோவனீர்ஸ் வாங்கவும் லோக்கல் ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணவும் இங்கே டூரிஸ்ட்ஸ் அதிகமாக வராங்க. இந்த ஏரியாவில் பழமையான சைனீஸ் டெம்பிள் அண்ட் மாடர்ன் கஃபேஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த ஏரியாவுக்கு ஒரு யூனிக் வைப்பை கொடுக்குதுங்க. குறிப்பாக சைனீஸ் நியூ இயர் டைமில் இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சைனா டவுனுக்குள்ளே போய் நாமளும் கொஞ்சம் சோவனீர்ஸ் வாங்கலாம். அப்பா எவ்வளோ கடைங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. சிங்கப்பூரில் நீங்கள் சீப் ரேட்டில் சோவனீர்ஸ் வாங்கணுமா, அதுக்கு இந்த சைனா டவுன் தாங்க பெஸ்ட் பிளேஸ். சோவனீர்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே மாடர்ன் டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ் கூட கிடைக்குது. எங்களோட வெக்கேஷன் அண்ட் இந்த சிங்கப்பூர் சிட்டி டூரில் நாங்கள் கடைசியாக போன இடம் தான் இந்த கார்டன்ஸ் பை த பே. சிங்கப்பூரோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. பெரிய பெரிய சூப்பர் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர் கார்டன்ஸ், இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே நைட் டைமில் நடக்கிற லைட் ஷோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த லைட் ஷோவை பார்க்கவே உலகம் பல இடத்துலேருந்து டூரிஸ்ட்ஸ் வருவாங்க. நேச்சரும் மாடர்ன் டெக்னாலஜியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமேசிங் பிளேஸ் தாங்க இது. இங்கே எக்கச்சக்க ஜோன்ஸ் இருக்குங்க. நாங்கள் வந்த டைம் வெயில் கொளுத்தி எடுத்ததுனால எங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. கார்டன்ஸ் பை தி பேல ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் ஏசி டோம். இதுக்கு உள்ளே வந்த உடனே இருக்கிற பெரிய இன்டோர் வாட்டர் ஃபால் அண்ட் குழு குழுன்னு இருக்கிற மிஸ்டி அட்மாஸ்ஃபியர் செம்ம ஃபீலை கொடுக்குதுங்க. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டை ஜுராசிக் வேர்ல்ட் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். க்ளவுட் ஃபாரஸ்ட்க்கு உள்ளே போக போக அங்கங்கே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ரோபோட்டிக் டைனோசர்ஸ் வச்சுருக்காங்க. ரியலாகவே ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போன ஃபீல் கிடைக்குதுங்க.
மலையில் இருக்கிற க்ளவுட் ஃபாரஸ்ட் மாதிரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதால இங்கே ரேர் பிளான்ட்ஸ், ஆர்ச்சிட்ஸ், க்ரீனரி எல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் சொன்னேன்ல பார்க்கில் அங்கங்கே ரோபோட்டிக் டைனோசர்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், ரோபோட்டிக் டீரெக்ஸ் பார்க்கவே எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஐயோ, உள்ளே போக போக அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இது மேன்மேட்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இங்கே இருக்கிற சில்னஸ் அண்ட் க்ரீனரிலாம் பார்க்கும்போது நமக்கு ரியலாகவே ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஃபீலை கிடைக்குங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு லெவலாக மேலே போய் நீங்கள் ஃபாரஸ்ட்டோட அழகை ரசிக்கலாம். அண்ட் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட டாப் மோஸ்ட் லெவலில் ஸ்கை வாக் பிரிட்ஜ் இருக்குது. நீங்கள் இந்த பிரிட்ஜுக்கு மேலே போய் மேலே இருந்து முழு டோமையும் பார்க்கலாம். ஜுராசிக் வேர்ல்டில் ஒரு சின்ன கிளாஸ் கேஸ்க்குள்ளே இந்த 3 சின்ன டைனோசர்ஸை வச்சுருந்தாங்க. பார்க்க நிஜமான 3 டைனோசர்ஸ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாஸ் கேஸில் 6 டைனோசர் எக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த டைனோசர் எக்ஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு டச் ஸ்க்ரீனில் அந்த எக்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த முட்டையை தொடுறீங்களோ அந்த முட்டை எந்த டைனோசரோடது, அண்ட் அந்த முட்டைக்குள்ளே அந்த டைனோசர் எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் அந்த டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல டோமோட டாப் மோஸ்ட் லெவலில் ஸ்கை வாக் பிரிட்ஜ் இருக்குன்ட்டு. நாங்கள் இப்போ அந்த பிரிட்ஜில் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க போய் டோமோட ஃபுல் வியூவை பார்க்கலாம். வாவ், மேலே ஸ்கை வாக் பிரிட்ஜிலேருந்து டோமோட ஃபுல் வியூ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாட்டர் ஃபால், கீழே ஜுராசிக் வேர்ல்டு பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. அந்த அழகை நீங்களே பாருங்களேன். நாங்கள் இந்த ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல குட்டி டைனோசர் ஒன்று டேமிங்காக வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க போய் அந்த குட்டி டைனோசரை டேம் பண்ணலாம். என்னதான் இது ரோபோட்டிக் டைனோசராக இருந்தாலுமே இதை டேம் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஜுராசிக் வேர்ல்டை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வர இடத்துல ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் டைனோசர் செட்டப் வச்சுருந்தாங்க. ஒன்றும் பார்க்க அப்படி இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு.
இந்த டைனோசரை பாருங்களேன், எப்படி அந்த சின்ன பையனோட ஹேண்ட் சிக்னல்ஸ்க்கு கட்டுப்படுதுன்னு. அந்த பையன் எங்கே கை எடுத்துகிட்டு போகிறானோ அங்கெல்லாம் பார்க்குது பாருங்க. க்ளவுட் ஃபாரஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் கார்டன்ஸ் பை தி பேல வந்த இடம் தான் இந்த ஃப்ளவர் டோம். இந்த ஃப்ளவர் டோம் ஒரு அழகான இன்டோர் ஃப்ளவர் கார்டன். மெடிட்டரேனியன், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா மாதிரி பல நாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட 3000க்கும் மேலான பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இங்கே இருக்குங்க. இது ஒரு ஏசி டோம்னால உள்ள கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கும். இதனாலேயே வாக்கிங் போகவும் ஃபோட்டோ எடுக்கவும் இது ஒரு சூப்பர் பிளேஸ். இங்கே சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது நெக்ஸ்ட் டைம் போகும்போது இருக்காது. அதனாலேயே ஒவ்வொரு விசிட்டும் ஒரு புது ஃபீலை கொடுக்கும். நேச்சர் லவ்வர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்க இது. இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாம் எவ்வளோ க்ரீனிஷாக, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ, விதவிதமாக எவ்வளோ பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸுங்க. இதில் பாதி பிளான்ட்ஸை நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம்.
ஃப்ளவர் டோமில் இருக்கிற அந்த டியூலிப்ஸ் கார்டனில் விதவிதமான கலரில் டியூலிப்ஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரெட், எல்லோ, ஒயிட், பிங்க், பர்பிள்ன்ட்டு இவ்வளோ கலர்ஸில் டியூலிப்ஸ் இருக்குன்ட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரியும். இதை பார்க்க பார்க்க இதோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. எங்களுக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை. பட் போயாகணுமே, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. இந்த டியூலிப்ஸ் கார்டனோட அழகில் மயங்கி இங்கே வந்த டூரிஸ்ட்ஸ் அத்தனை பேரும் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ அழகை நாங்கள் மட்டும் சும்மா விடுவோமா? நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃப்ளவர் டோமை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக வந்த இடம் தான் இந்த ஃபார் ஈஸ்ட் ஆர்கனைசேஷன் சில்ட்ரன்ஸ் கார்டன். இந்த கார்டன் குழந்தைகளுக்கான சூப்பர் ஃபன் இடம். இங்கே வாட்டர் ப்ளே ஏரியா, ஸ்மால் ஸ்லைட்ஸ், கிளைம்பிங் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கிட்ஸ் என்ஜாய் பண்ண நிறைய கேம்ஸ் இருக்குது. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் காரணமாக நாங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் கார்டனில் வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஏரியாவுக்கு மட்டும்தாங்க போனோம். சிங்கப்பூர் வெயிலில் குழந்தைங்க கூலாக விளையாட இந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஏரியா ரொம்ப நல்ல இடங்க. இந்த வாட்டர் ப்ளே ஏரியாவில் என்னோட சின்ன பையன் தண்ணியில் எப்படி ஆட்டம் போடுறான் பாருங்க. கார்டன்ஸ் பை த பேல கடைசியாக நாங்கள் வந்த இடம் தான் இந்த சூப்பர் ட்ரீ க்ரோவ். பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரீ மாதிரி இருக்கிற இந்த சூப்பர் ட்ரீஸ் நைட்டில் கலர்ஃபுல் லைட்ஸில் செம்ம அழகாக தெரியுங்க. இங்கே டெய்லி நைட் நடக்கிற கார்டன்ஸ் ராப்சோடி லைட் ஷோவை பார்க்க டூரிஸ்ட்ஸ் உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. இங்கே சில சூப்பர் ட்ரீஸ்க்கு நடுவில் ஸ்கை வாக் பிரிட்ஜ் இருக்கும். அதில் நடந்து மேலிருந்து முழு கார்டன் வியூ ரசிக்கலாம். நேச்சரும் டெக்னாலஜியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சிங்கப்பூரோட அமேசிங் மாஸ்டர் பீஸ் இதுதான். இப்போ வாங்க நாமளும் போய் அந்த கார்டன் ராப்சோடி லைட் ஷோவை ரசிக்கலாம்.
நாங்கள் எங்களோட டூர் பேக்கேஜை சென்னை நுங்கம்பாக்கமில் இருக்கிற அக்ஷயா இந்தியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். இவங்க இன்டர்நேஷ்னல் டூர் பேக்கேஜஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் டூர் பேக்கேஜஸும் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட டூர் பேக்கேஜ் புக் பண்ணிங்கன்னா இவங்களே ஏர் டிக்கெட்டிங், விசா ப்ராசஸிங், அக்காமடேஷன், சைட் சீயிங் எல்லாத்தையும் பக்காவாக புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் அலைய தேவையில்லை. நான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இத்தோட எங்களோட சிங்கப்பூர் அண்ட் மலேசியா வெக்கேஷன் சீரீஸ் சூப்பராக முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்து எங்கே வெக்கேஷன் போகலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.